1 கப் ஜவ்வரிசியுடன் 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்து குளிருக்கு சுட சுட இப்படி செஞ்சு கொடுங்க. சூப்பராக அருமையாக இருக்கும். அதுக்கு வாணலில் 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு வேர்க்கடலையோட மேல் தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம், அப்படியும் சேர்த்து செய்யலாம். இப்போ நல்லா வறுபட்டுருது. இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ இதோட சேர்க்கறதுக்கு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகா தோல் சீவின இஞ்சி துண்டு கொஞ்சம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து அப்படியே வச்சுடுங்க. இப்போ ஜவ்வரிசி வேர்க்கடலை ஆறி வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி நைஸாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு அரைப்பட்டதும் இதை அப்படியே மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. இது கூடவே அரைச்சி எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகத்தை சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மாவோட கலந்த பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்சிட்டு கைகளை கொஞ்சமாக ஒரு முறை எண்ணெய் தடவினா போதும். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டையாகவும் பிடிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ரவுண்டாக சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுத்து ஸ்டீமரில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வெந்து கமகமன்னு ரெடி ஆகிடும். சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாங்க. எப்போவும் ஒரே மாதிரி ஜவ்வரிசியில் பாயாசம் கிச்சடி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புதுசாக செஞ்சு பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க.